கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும் வசனம் செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு. இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் மூன்று விதமாக கர்த்தருடைய ஜனங்களை சொல்கிறாரு. முதலாவது சீயோன் குமாரத்தியேன்னு சொல்கிறாரு. இரண்டாவது இஸ்ரவேலரே, மூன்றாவது எருசலேம் குமாரத்தியே. அதாவது கர்த்தர் கர்த்தருடைய ஜனங்களை எப்படியெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறாருன்னா இந்த வசனத்தில் நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இந்த வசனம் என்ன சொல்கிறதுனா, நம்ம ஒரு காலத்தில் நம்ம தாழ்ந்து இருந்தோம் தான். அதை தேவன் தன்னுடைய ஜனங்களை நம்மை மீண்டும் உயர்த்தக்கூடிய ஒரு தருணத்தை தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறதுனா, நம்முடைய துன்பத்திலிருந்து நம்ம துதிக்கும் போது நிச்சயமாக ஒரு மாற்றம் உண்டாகும். அதாவது நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம இன்றைக்கு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னாடி பாவத்திலும் தோல்வியிலும் எதிரிகளினாலும் அநேக சோர்வடைந்திருந்தார்கள். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது நீ அழாத, நீ துதி. இந்த கஷ்டத்தின் மத்தியில் நீ துதிக்கும் போது அது உனக்கு ஜெயமாய் மாறும் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு காலத்தில் துக்கம் நிறைந்திருக்கலாம். அதை நாம் துதியாக நமக்கு கர்த்தர் நம்ம சந்தோஷமாய் களிப்பாக நமக்கு மாற்றணும்னா நாம் கர்த்தரை கெம்பீரமாய் துதிக்கும் போது நிச்சயமாய் மாறும். நம்முடைய அழுகை களிப்பாக மாற்றும். அதுதான் நம்முடைய தேவனுடைய தனித்தன்மை. அடுத்தது ரெண்டாவது பார்த்திங்கன்னா, வெளிப்புற சூழ்நிலை நமக்கு வெளிப்புற சூழ்நிலையை நம்ம மாத்திரம் பார்க்கக்கூடாது. நமக்கு நம்முடைய உள்ளார்ந்த மனிதன் சந்தோஷமாக இருக்கிறது தான் பெரிய மகிழ்ச்சி. அதாவது நம்முடைய முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறன்னு கர்த்தர் சொல்கிறார். நம்ம முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறோம்னா நம்முடைய சூழ்நிலையெல்லாம் சரியாக இருந்தால் தான் நமக்கு மகிழ்ச்சின்னு இல்லை. தேவன் நம்மளோடு இருந்தாலே, நம்ம கூட ஒத்தாசையாக உறுதுணையாக இருந்தாலே நமக்கு பெரிய மகிழ்ச்சி தான். நம்முடைய சந்தோஷம் நம்முடைய சூழ்நிலையிலேருந்து வரக்கூடாது. தேவனுடைய சமூகத்திலிருந்து சன்னதியிலேருந்து வரக்கூடியதான் நமக்கு உண்மையான சந்தோஷம். இப்போ மூன்றாவது பார்த்திங்கன்னா, தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்படின்னா தேவன் நம்முடைய நடுவில், நம்ம துதிக்கும் போது தேவன் நம்முடைய நடுவில் வாசம் பண்ணுவாராம். ஒரு இடத்துல சொல்கிறாரு, சீயோன் குமாரத்தை நீ கெம்பீரித்து பாடு. நீ கெம்பீரித்து பாடும்போது நான் பெரியவராய் உன் மத்தியில் இருப்பேன்னு சொல்கிறாரு. இன்னொருத்தில் நீ கெம்பீரித்து பாடும்போது நான் உன் மத்தியில் வாசம் பண்ணுவேன் சொல்கிறாரு. அது மாதிரி தான் நம்ம கெம்பீரித்து துதிக்கும் போது தேவன் நம்முடைய மத்தியில் இருப்பாராம். அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. நம்ம கூட தேவன் இருக்கிறது. இப்போ நம்மளோடு தேவன் இருந்தால் நமக்கு பயம் இல்லை, தோல்வி இல்லை, எதிரிகள் நம்ம சூழ முடியாது, சத்ரு நம்மளை நெருங்க முடியாது, எந்த ஒரு மனிதரும் நம்மளை தொட முடியாது. தேவன் நம்ம கூட இருந்தால் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஜெயம். இந்த வசனம் நமக்கு ஆல்ரெடியே ஒரு வெற்றியை பற்றி நமக்கு முன்கூட்டியே நமக்கு அந்த வசனம் சொல்லுகிறது. இது எல்லாம் எப்படின்னா, தேவன் ஏற்கனவே நமக்கு ஒரு பாடல இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் நமக்கு முன்கூட்டியே அந்த பாடுக்கு ஒரு முடிவை அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். நம்ம அந்த போராட்டத்தில் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வரணும்னா நம்ம கர்த்தரை துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை கெம்பீரித்து மகிழக்கூடிய ஒரு வெற்றியின் வாழ்க்கையாக மாறும். அதாவது இன்று நம்முடைய சூழ்நிலை கடினமாக இருந்தாலும் நம்ம கர்த்தரை துதிக்க வேண்டும். மனசோர்வுகள் இருந்தாலும் முழு இருதயத்தோடு நம்ம கர்த்தரை துதிக்க வேண்டும். பயம் இருந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று நம்ம கர்த்தரை கெம்பீரமாய் துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். இந்த துக்கம் என்பது கடைசி வார்த்தை இல்லை. நம்முடைய தேவ ஜனங்களுக்கு மகிழ்ச்சி என்பதுதான் கடைசியான வார்த்தை. நாம் விசுவாசிப்போம். நம்ம இப்போது ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தாவே, சீயோன் குமாரத்தையே கெம்பீரித்து பாடு என்று சொன்ன வார்த்தையின்படி ராஜா, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுடைய பாடுகளையும் தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் சத்துருக்களின் பிடிகளையும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். எங்களுடைய காரியங்களை நீர் ஜெயமாய் மாற பண்ணுவீர் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த வேளையில் உம்முடைய தயவுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவன் எங்கள் மத்தியிலே நாங்கள் கெம்பீரிக்கும்படியாய் பெரிய காரியங்களை செய்யும்படியாகவும், எங்களோடு வாசம் பண்ணும்படியாகவும், எங்களோடு தங்கி இருக்கும்படியாகவும், எங்களோடு கூட இருக்கும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர் என்று உம்மை முழு நிச்சயமாய் நம்புகிறோம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.